தேவனோடு உறவு என்று சொல்லும் போது, தேவனோடு ஐக்கியமாயிருத்தல் என்று சொல்லும் போது, தேவனோடு நல்ல உறவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் போது, நம்முடைய வாழ்க்கையில சில தியாகங்களை நாம் செய்யாமல் தேவனோடு உறவு என்பது கஷ்டமான காரியம். நாம் அவரோடு வர வேண்டும் என்று சொன்னால், அவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவரோடு நெருங்கி பழக வேண்டும் என்று சொன்னால், அந்த மேன்மையை நாம் தங்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் இந்த உலகத்தில் நாமும் சில தியாகங்களை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். சபைக்குள்ளே வரும்போது சபைகளிலே தேவன் தேடுகிறார். யார் 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 என்னை நேசிக்கிறார்கள், யார் என்னை தேடுகிறார்கள், யார் என்னோடு நெருங்கி பழக விரும்புகிறார்கள், தேவனுடைய அந்த மகத்துவத்தை புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். என்னுடைய ஆசீர்வாதத்தை அல்ல, நான் கொடுக்கிற பணத்தை அல்ல, நான் கொடுக்கிற புகழை அல்ல, நான் கொடுக்கிற மேன்மையை அல்ல, என்னை யார் நேசிக்கிறார்கள், என்னை யார் தேடுகிறார்கள், என்னுடைய உறவை யார் தேடுகிறார்கள் என்பதை கர்த்தர் நேசித்திருக்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டுடைய நல்ல நாமப்படுவதாக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுடைய அரண்மனையில் ஏகப்பட்டதான வேலைக்காரர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஏராளமான வேலைக்காரர். நமக்கு தெரியும், ஒரு ராஜா என்றால் ஒரு பெரிய அரண்மனை இருக்கும். அந்த அரண்மனையில் ஏகப்பட்ட வேலைக்காரர்கள் இருந்து வேலை செய்வார்கள் என்று நமக்கு நன்றாய் தெரியும். இப்படி ஏராளமானவர்கள் வேலை செய்கிற காலங்களில் ஒரு நாள் ராஜா அந்த வேலைக்காரர்களில் தோட்டக்காரன் ஒருவனை அழைத்து அவரோடு பேசினார். ராஜாவோடு பேசுவது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் ராஜா ஒரு நாள் தோட்டக்காரனை பார்த்து அவர் இவ்விதமாக பேசினார். அப்பா, நீ என்னோடு டெய்லி என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன், தினந்தோறும் உம்மோடு சேர்ந்து சாப்பிட விரும்புகிறேன், உம்மோடு பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் விருப்பத்தை அவர் தெரிவித்தார். அவனுக்கு நம்பவும் முடியல. அப்படியா அப்படியா, ஆச்சரியம். ராஜா, எவ்வளோ பெரிய காரியத்தை எனக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்குறீங்க. உங்களோடு பேசுவது, உங்களோடு சேர்ந்து சாப்பிடுவது, உறவாடுவது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை அவர் சொன்னார். ஆனால் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீ ராஜாவோடு நீ பழகிறவனாக இருக்கிறபடியினாலே ராஜாவுக்குரிய பழக்க வழக்கங்களை நீ உடையவனாக இருக்க வேண்டும். பழைய உன்னுடைய பழக்க வழக்கங்களை விட்டு எனக்குரிய விதங்களிலே நீ உன்னுடைய பழக்க வழக்கங்களை, உன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். முதல்ல அவனுக்கு கொஞ்சம் எல்லாமே கஷ்டமாக தான் தெரிந்தது. அது எப்படின்னு யோசித்தான். ஆனால் இந்த மேன்மைக்காக நான் எதையும் செய்ய ஆயத்தம் என்று சொல்லி அவன் தன்னை மாற்றிக்கொண்டானாம். இவ்விதமாக அந்த கதை என்ன சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு பெரிய ராஜா இருக்கிறார். சர்வத்தையும் படைத்த ராஜாதி ராஜா, சர்வ வல்லமுள்ள ராஜா, அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர், அவர் இன்று நம்மை எல்லாரையும் அப்படித்தான் அழைக்கிறார். நம்மோடு, அவரோடு நாம் நெருங்கி வாழ வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும், அவரோடு பழக வேண்டும், அவரோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கும்போது தேவன் அவர் ஏன் நம்மேலே அவர் வைத்திருக்கிற இந்த கிருபையை, அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய தயவை, அல்லது அவர் நம்மேல் வைத்திருக்கிறதான நேசத்தை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனாலும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த நேசம் பெரிதாக இருக்கிறபடியினாலே அவர் தினந்தோறும் அனுதினமும் 24 மணி நேரங்களும் நாம் அவரோடு கூடவே இருக்க விரும்புகிறார்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்மளோடு கூட இருக்க விரும்புகிறார். ஆனால் நாம் அவரோடு வர வேண்டும் என்று சொன்னால், அவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவரோடு நெருங்கி பழக வேண்டும் என்று சொன்னால், அந்த மேன்மையை நாம் தங்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால், அந்த மேன்மையை அனுபவிக்க வேண்டுமானால், இந்த உலகத்தில் நாமும் சில தியாகங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோவானிலே பார்க்கும்போது 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் நாங்கள் அவனிடத்திலே வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அப்போ தேவன் நினைச்சார்னா நாம் அவரை நேசிக்க, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்மை சந்திக்க வருகிறார். ஆனால் அதே சமயத்திலே அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவரோடு நாமும் இருக்க விரும்புகிறார். அதை நான் உணர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரால். நான் நினைக்கலாம், ஆண்டவர் என்னை சந்திக்க விரும்புகிறார். ஆராதனை நேரங்களிலும் சரி, அனுதின வாழ்க்கையிலும் சரி, தேவனாகிய கர்த்தர் நம்மை சந்திக்க வருகிறார். இதற்காக என்று சொன்னால், அநேக சமயங்களில் நம்ம ஆசீர்வாதத்திற்காக தேவனை சந்திக்க வருகிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமை சந்திக்க வந்த ஆண்டவர் இந்த நாளிலும் கூட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் உறவாடும்படியாகவே அவர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதுடைய காரணம் என்ன? நம்மோடு ஐக்கியமாக இருப்பதற்கும் அல்லது நாம் அவரோடு கூட ஐக்கியமாக இருந்து அவரோடு உறவாடுவது தான் தேவனுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ ஆண்டவன் முதலில் ஆண்டவர் ஆபிரகாமை அவிதமாக அழைத்தார். நமக்கு நல்லா தெரியும், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு உறவை இங்கே என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். தேவனோடு சிநேகமாய் இருக்க முடியும் நம்மாலே. ஆனால் தேவன் அவர் நம்மை சிநேகிதன் என்று சொல்லக்கூடிய அளவிலே முடியுமா? முடிந்ததே. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அப்போ ஆண்டவன் அவனை சிநேகிதன் என்று சொல்லி அவனோடு அப்படிப்பட்டதான முகமுகமாய் அவனோடு கூட உறவாட பேச, இதெல்லாம் காரணம் என்ன? இதற்கெல்லாம் அவன் ஒரு பெரிய விலைக்கரையும் கொடுத்தான். சும்மா அந்த உறவு வரவில்லை, அதுக்கு ஒரு பெரிய விலைக்கரையும் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆதியாம் 12ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வசனங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும், கவனிங்க, ஆண்டவர் முதல்ல இங்க என்ன பார்க்கிறாரு சொன்னா, நான் உன்னோட ஒரு நெருங்கிய ஒரு வித்தியாசமான ஒரு உறவை வைத்துக்கொள்ள விரும்புகிறேன், பேச விரும்புகிறேன், பழக விரும்புகிறேன், உன்னோடு ஐக்கியமாக இருக்க விரும்புகிறேன். உலகத்தில் எவனுக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றார். முதல்ல என்ன சொல்றாரு பாருங்க, நீ விட வேண்டியவைகளை எல்லாம் விட வேண்டும். தகப்பன் வீட்டை, உன் இனத்தை, உன் ஜனத்தை, உன் தேசத்தை, இவைகளெல்லாம் விட்டு அப்போ இந்த மேன்மையான அந்த இடத்திற்கு அவர் வருவதற்கு முன்பதாக அவர் ஒரு தியாகங்களை பண்ண வேண்டியிருந்தது. சில காரியங்களை தியாகம் பண்ண வேண்டியிருந்தது. தேவன் எதை விட சொன்னாரோ அவைகளெல்லாம் விட வேண்டியது அவசியமாக இருந்தது. எதை விட்டார்? அவர் சொந்த நாட்டை விட்டார், வசதியான சூழ்நிலையை விட்டார், ஈனஜன பந்துக்களை விட்டார், எல்லாம் விட்டு வந்தார். வரும்போது தேவன் அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், தேவன் அவனோட கூட இருந்தார், அவனை பாதுகாத்தார், அவரை உயர்த்தினார், விசுவாசிகளின் தகப்பனாக்கினார். ஆண்டவர் உயர்ந்த நிலையில
அவர் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தேவன் நம்மோடு இருந்தால் போதும், சகல ஆசீர்வாதங்களும் சகல மேன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த ஆபிரகாமை போல நாம் கர்த்தருக்கென்று சொல்லி கர்த்தரோடு நெருங்கி வாழ்வதற்கு நாம் எந்த விலைக்கிரியும் கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 16:9. 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும். கவனிங்க, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் என்ன செய்றார்னா, யாரெல்லாம் உண்மையாக உத்தமமாக தேவனை தேடுகிறார்களோ, தேவன் மேல் வாஞ்சா இருக்கிறார்களோ, தேவனோடு பேச விரும்புகிறார்களோ, தேவனோடு உறவு வைத்துக்கொள்ள விரும்புகிறார்களோ, நெருங்கி பழக விரும்புகிறார்களோ, ஆண்டவர் அவர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். சபைக்குள்ளே வரும்போது சபைகளிலே தேவன் தேடுகிறார். யார் என்னை நேசிக்கிறார்கள், யார் என்னை தேடுகிறார்கள், யார் என்னோடு நெருங்கி பழக விரும்புகிறார்கள், யார் என்னோடு உறவாடி தேவனுடைய அந்த மகத்துவத்தை புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். என்னுடைய ஆசீர்வாதத்தை அல்ல, நான் கொடுக்கிற பணத்தை அல்ல, நான் கொடுக்கிற புகழை அல்ல, நான் கொடுக்கிற மேன்மையை அல்ல, என்னை யார் நேசிக்கிறார்கள், என்னை யார் தேடுகிறார்கள், என்னுடைய உறவை யார் தேடுகிறார்கள் என்பதை கர்த்தர் நேசித்திருக்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எது தேவைன்னு சொன்னால், நம்முடைய மனது தான் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய இருதயம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய இருதயம் எதை தேடுகிறது? யாரை தேடுகிறது? கர்த்தரை தேடுகிறதா? நாம் கர்த்தரை தேடுகிறோம். ஆண்டவரே, நீர் போதும், உம்மை பார்க்க வேண்டும், உறவாட வேண்டும், பேச வேண்டும், உன் சத்தத்தை கேட்க வேண்டும், உம்முடைய பிரசன்னத்தை உணர வேண்டும், உம்மால் நடத்தப்பட வேண்டும், உம்மோடு நெருங்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை வர வேண்டும். நான் உம்மை கடந்த காலங்களை காட்டிலும் இந்த காலத்தில் ஆண்டவரை, இந்த நாட்களில் தேவனோடு நெருக்கமான ஒரு புதிய உறவு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்குமானால் தேவன் அந்த இருதயத்தை ஆண்டவர் கண்டு அவர்களோடு வந்து வாசம் பண்ணும்படி அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஏசாயா 6:8 வாசித்து பார்த்தால், பின்பு யாரை நான் அனுப்புவேன். அப்ப ஆண்டவர் அங்க பாருங்க, அங்கே ஒரு தேவை, தேடுகிறார். தேவனுடைய ஒரு தேடுதல். அந்த தேடுதலுக்கு ஒரு இருதயம் பதில் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய தேடுதல் தேசம் எங்கிலும் உலகம் எங்கிலும் தேவனுடைய ஒரு பெரிய தேடுதலிலே எல்லாரையும் தேடுகிறார். ஆனால் எந்த இருதயமும் தேவனுடைய அந்த சத்தத்திற்கு அங்கே எந்த இருதயமும் திறக்கப்படவில்லை. ஆனால் ஒருவனுடைய இருதயம் திறக்கப்பட்டிருந்தது. அது ஏசாயாவுடைய இருதயம். அந்த தேடுதலுக்கு அவன் சொல்றான், இதோ வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிற ஆண்டவரே, என்னை அனுப்பும். நான் இருக்கிற ஆண்டவரே. அந்த தேவனுடைய தேடுதலுக்கு எந்த இருதயம் திறந்திருந்ததோ, எந்த மனது திறந்திருந்ததோ, எந்த மனது ஆயத்தமா இருந்ததோ, அந்த மனதை ஆண்டவர் எடுத்து அதை எந்த நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டாரோ அதுக்கு பயன்படுத்துவதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த ஏசாயாவை பார்க்கும்போது அந்த நாட்களில் தேவன் அவனை சந்தித்த போது, ஏசாயாவை பார்க்கும்போது அவனிடத்திலே விசேஷமான ஒரு பெரிய எந்த ஒரு காரியம் அவனிடத்தில் இல்லை. அவன் சொல்றான், அதமானே, அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த ஜனங்களோட வாசம் பண்ணுகிற மனுஷன் அப்படின்னு சொல்லி
அலறுகிறான். அப்படியானால் தேவனோடு நெருங்கி வருவதற்குரியதான எந்த ஒரு தகுதியும் இல்லாத நிலையில் தான் இருந்தான். ஆனால் அவருடைய மனதோ தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தமாயிருந்தது, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாயிருந்தது. இன்றைக்கு நீங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தேவனை சந்திக்க, அவரோடு உறவாட, அவரோடு நெருங்கி பழக, அவரோடு கூட நடக்க நீங்கள் ஆயத்தமாய் வாஞ்சை இருந்தால் தேவனுடைய கண்கள் உங்களை கண்டுபிடிக்கும். தேவன் உங்களோடு கூட வந்து ஆண்டவர் வாசம் பண்ண, உங்களோடு உறவாட அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிலிப்பியரிலே வாசிக்கிறோம் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த விருப்பத்தையும் யார் தான் உண்டாக்குகிறாராம்? இவர் தான் உண்டாக்குகிறார். இந்த ஆசை இருக்கு பார்த்தீங்களா, ஆசை. இந்த உலகத்திலே பல ஆசைகள் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு ஆசை, என்ன ஆசைன்னு சொன்னால் தேவனோடு நெருங்கி வாழணும், தேவனோடு நெருங்கி வாழணும். மோசையை பார்க்கும்போது நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. என்ன பார்த்தா என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், அநேக சமயம் எனக்கு பொறாமையாக இருக்கிறது. யாரை பார்த்தால் என்றால் மோசையை பார்த்தால். அவர் என்ன செய்கிறார்? தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறார், முகமுகமாய் தரிசிக்கிறார். அப்போ வாழ்ந்தால் இப்படி நான் வாழ வேண்டும், இப்படி வாழ வேண்டும். அப்போ இந்த ஆசை எங்கிருந்து வருகிறது சொன்னால், இது நல்ல ஆசைகள், நல்ல விருப்பங்கள், நல்ல ஏக்கங்கள். இது எங்கிருந்து வருகிறது சொன்னால், நமக்குள்ளே தேவன் அந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் அவர்தான் நமக்குள் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். கை ஊற்றி அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனோடு நெருங்கி வாழ கடந்த காலங்களிலே அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது அப்படிப்பட்ட காரியங்களை விரும்பி தேவனோடு நெருங்கி வாழ இயலாத நிலைகளிலே உங்களுடைய வாழ்க்கை கடந்த காலங்களிலே தோல்வியாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்குமானால், இந்த வாஞ்சை யார் கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த தேவனே கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த வாழ்க்கை உங்களுக்குள்ளே அவர் தர விரும்புகிறார். ஆகினால் இந்த வாஞ்சை விருப்பத்தை தேவன் உங்களுக்குள்ளே தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. உங்கள் மனசு சொல்லும், ஆசை நல்லா தான் இருக்குது, வாஞ்சை நல்லா தான் இருக்குது, ஆனால் என்னால் முடியுமா, என்னால் முடியுமா? ஆனால் உங்களால் முடியாது தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா உன்னால் முடியாது, ஆனால் என்னால் முடியும், என்னால் முடியும். உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற என்னால் முடியும். கடந்த காலங்களில் நாட்களைப் போல அல்ல, இனி வரும் காலங்களில் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற என்னாலே முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக தேவ மனிதர்களை குறித்து வேதத்தில் தேவ ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதில் அவருடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும்போது அவருடைய வெற்றிகளும் அவருடைய தோல்விகளும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். பேதுரை பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமான ஒரு மனிதன், ரொம்ப உற்சாகமான ஒரு மனிதன், எதையும் முந்தி செய்யக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவன் எங்கெல்லாம் உறுதியாய் நிற்க வேண்டியது இருந்ததோ அந்த இடத்திலெல்லாம் அவன் தோற்று போனதை குறித்து உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலிச்சிட்டார். இதுவரைக்கும் தேவனோட நல்ல நடந்து கொண்டு தான் இருந்தார். ஆனால் ஒரு இக்கட்டான கால சூழ்நிலை வரும்போது தேவனை மறுதலிச்சு அவ்வளோதான் வாழ்க்கைன்னு போயிடுச்சு. ஆனாலும் அவனுடைய இருதயத்தை கர்த்தர் செய்கிறார், அங்கே பார்க்கிறார். மனம் கசந்து அழுததை குறித்து கர்த்தர் பார்க்கிறார்.
தேவனோடு எப்படி இருக்க வேண்டிய நான் ஒரு பயத்தினால எப்படி மாறிப்போனேன் என்று கதறி அழுகிறதை ஆண்டவர் பார்க்கிறார். அவனை விடாமல் அவனை பின்தொடர்ந்து உயிர்த்தெழுதலுக்கு பின்தொடர்ந்து அவனை கட்டி எழுப்பி அவனை உற்சாகப்படுத்தி மறுபடியும் அந்த அன்பிலே அந்த உறவிலே கட்டி எழுப்பி ஆண்டவர் பழையபடி அந்த உறவிலே அவனை நிலைநிறுத்ததை குறித்து நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த 3 முறை கேட்டார் பாருங்க, என்னில் அன்பா இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்ற அந்த 3 முறை கேட்டாரே, அதில் ஆண்டவன் இருதயத்தை நன்றாய் புரிந்து கொண்டார். அவனை மறுபடியுமாக ஒரு பெரிய ஒப்புக்கொடுதலுக்கு அவர் கொண்டு வந்தார். பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. மறுபடியும் அந்த உறவு அந்த மேன்மையான இடத்துக்கு வந்தது. தேவன் அவரை கொண்டு என்ன செய்ய விரும்பினாரோ அதை செய்து நிறைவேற்றினார். பின் நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆச்சரியப்படக்கூடிய நிலையிலே, பிரமிக்கப்படக்கூடிய நிலைகளில் அவருடைய வாழ்க்கை இருந்ததை குறித்து நமக்கு நன்றாய் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனோடு நம்ம நெருங்கி இருந்தால் போதும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ இயேசுவானவர் அவரை குறித்து எபிரேயர்ல 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்க்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இயேசு குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆண்டவராகி இயேசுவானவர் அவர் அடைந்த காரியங்களை குறித்து என்ன செய்கிறோம் நான் பார்க்குறோம். சில மிகப்பெரிய ஒரு பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ மகிமை அவர் பார்க்கிறார். என்ன மகிமை! ஆனா அவ்வளோ பெரிய மகிமை இருக்கிறது. முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்யும் கர்த்தரே தேவன் என்று. அவரே இயேசு என்ற நாமம் உயர்த்தப்படத்தக்கதான நிலைகளே தேவன் பெரிய மகிமை வைத்திருக்கிறார். ஆனால் அவர் கடந்து போக வேண்டிய சில பாதைகள் இருந்தது. என்ன பாதைன்னு சொன்னால், அவர் சிலுவை சுமக்க வேண்டியிருந்தது, பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது, அவமானங்களை நிந்தைகளை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அவைகளெல்லாம் என்ன செய்தது இருந்தது. அப்போ ஆண்டவர் எதை பார்த்தார் என்று சொன்னால், இயேசுவானவர் எதை பார்த்தார் சொன்னால் அந்த மகிமையைத்தான் பார்த்தார். பிதாவோடு இருக்கிற மகிமையைத்தான் பார்த்தார். பிதா அவருக்கு வைத்திருக்கிற மகிமையை பார்த்தார். ஆகையினாலே அவர் இந்த உலகத்தில் எதை செய்ய பிதாவான நியமித்தாரோ அதையெல்லாம் சந்தோஷமாக அவர் ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். அந்த மேன்மையை துறந்து அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. மோசே, அவரை குறித்து நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், மோசே ஒரு பெரிய நிலைகளை உயர்த்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன். மோசே உயர்ந்த நிலையில உயர்த்தப்பட்ட பெரிய தேவ மனுஷன். ஆண்டவர் அவரை இஸ்ரவேல் தேசத்தினுடைய அல்லது இஸ்ரவேலர்களை ரட்சிக்கும்படியாக தேவன் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். லட்சமான ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கானான் தேசத்துக்கு நேராக அவர் வழி நடத்தினார். ஆனால் அந்த உயர்ந்த நிலைக்கு அவர் வருவதற்கு முன்பதாக அவன் சில காரியங்களை தியாகம் பண்ண வேண்டியது அவசியமாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படின்னு சொன்னால், பார்வோனின் குமாரத்தின் மகன் என்ற ஒரு பெரிய நிலை, இளவரசன் கூட சொல்லலாம். ஒரு இளவரசன் என்ற நிலையிலே, ஒரு அரசாங்கத்திலே, ஒரு உயர்ந்த நிலையிலே, உயர்ந்த கனத்துக்குரிய நிலையிலே, மரியாதைக்குரிய நிலையிலே, செல்வத்துக்குரிய நிலையிலே அவன் இருந்தான். ஆனால் அவன் என்ன செய்றான் சொன்னா, அந்த அனித்திய பாவ சந்தோஷத்தை விருத்து
தம்முடைய ஜனங்களோடு பாடுகளை அணிவிப்பதை அவன் செய்து கண்டானாம். அவன் ஏற்றுக்கொண்டான். அவன் தான் அந்த இடத்துல பார்வோன் குமாரத்தின் மகன் என்ற நிலையிலேயே அவன் இருந்திருந்தால் உயர்ந்த நிலையில் இருந்திருப்பார், உலக ரீதியா, உலக பிரகாரமா. ஆனா அவன் யார் என்பதை அறிந்து தான் இருக்க வேண்டிய இடம் என்ன, தான் எங்கே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், தேவனோடு இருக்க வேண்டும், தேவ ஜனங்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்காக அவன் காரியங்களை நடப்பித்த போது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட வேண்டியிருந்தது. தேசத்தை விட்டு ஓட வேண்டியிருந்தது, அரண்மனை விட்டு ஓட வேண்டியிருந்தது, எல்லா வசதிகளையும் விட்டு என்ன செய்ய வேண்டியது, ஓட வேண்டியிருந்தது. அவன் கிறிஸ்துவின் நிமித்தமாய் வருகிற பாடுகளை அவன் சந்தோஷமாக என்ன செய்து கொண்டான், அவன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவனுக்கு கிடைப்பதற்கு அரிய ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைத்தது. தேவனே அவனோடு கூட இருந்தார், கர்த்தரோடு அவன் இருந்தான், அவனும் தேவனோடு சிநேகிதன் என்று சொல்லப்பட்டான். கர்த்தராலே பெரிய நிலையிலே உயர்த்தப்பட்டான்னு சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. அப்போ தேவனோடு உறவு என்று சொல்லும்போது, தேவனோடு ஐக்கியமாக இருத்தல் என்று சொல்லும்போது, அல்லது தேவன் நம்மோடு கூட ஐக்கியமாக இருத்தல் என்று சொல்லும்போது, தேவனோட நல்ல உறவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது, நம்முடைய வாழ்க்கையில சில தியாகங்களை நாம் செய்யாமல் தேவனோடு உறவு என்பது கஷ்டமான காரியம். தேவனோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு, தேவனோடு நெருங்கி பழவதற்கு நாம் சில காரியங்களை நாம் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். பவுல் சொல்றார் பாருங்க, பிலிப்பியர் 3:7 முதல் 8 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று நஷ்டம்னு விட்டுட்டேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கைவைத்து அல்லையா சொல்லுவோமா? கர்த்தரை அறிகிறதற்கு, அவருடைய அறிகிற அறிவை அடைவதற்காக எல்லாவற்றையும் என்ன செய்கிறேன், நான் நஷ்டம் என்று எழுகிறேன். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த சர்வ வல்லமையுள்ள சகலத்தையும் படைத்த தாம் ஒருவரே ராஜாவாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள அந்த ராஜாவோடு நெருங்கி பழகுவதற்கு அதை மேன்மையாக நாம் எண்ணுவோமானால், இந்த உலகத்திலே காணப்படுகிற எதுவுமே நமக்கு எப்படித்தான் தெரியும், அற்பமாக தான் தெரியும், குப்பையாக தான் தெரியும், அழுக்காக தான் தெரியும், கந்தையாக தான் தெரியும், அகற்றி போடக்கூடிய ஒன்றாகத்தான் நிச்சயம் நமக்கு காணப்படும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய உள்ள அந்த உறவுக்காக அந்த பவுல் இழந்தது, துறந்தது, அல்லது வேண்டாம் என்று உதறி விட்டது, எவைகளெல்லாம் உதறி விட்டார் என்று சொன்னால், தன்னுடைய இன பெருமையை அவர் இழந்து போனார், உதறி போட்டார், பணத்தை உதறி போட்டார், படிப்பு அதை உதறி போட்டார், தனக்கு இருக்கக்கூடிய மேன்மைகளை எல்லாம் இணைத்தார், பதவிகள், வேலைகள் எதுவும் எனக்கு பெருசல்ல, எனக்கு யார் தான், இயேசுதான் என்று சொல்லி அவர் அதிலே கவனம் செலுத்தினாலே உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு உறவை பெற்றுக்கொண்டார். என்ன சொன்னார், தேவனோடு உள்ள உறவை அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் முதல் இடத்தில் யாரை வைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தேவனை வைக்க வேண்டும். தேவனோடு உறவு நமக்கு வைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் தேவனை முதல் இடத்தில் வைக்க வேண்டும். மற்ற எல்லாவற்றையும் தூரப்பட வேண்டும். தேவன் தான் எனக்கு போது, அவரோடு பேச வேண்டும், அவர் சத்தத்தை கேட்க வேண்டும், அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை அறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஒரு நாள் சொல்றாரு, ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, இவன் இப்படி இருக்கிறதுனாலே நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆண்டவர்னா தான் செய்ய போகிற ரகசியமான தேவ திட்டத்தை கூட ஆபிரகாமுக்கு மறைக்காமல் சொல்கிறது குறித்து என்ன செய்கிறோம், நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ரகசியம் எங்கே இருக்கிறது சொன்னால்,
தேவனோடு நெருங்கி பழகிறவிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ரகசியங்கள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தேவனோடு நெருங்கி பழகிறவிடத்தில் இருக்கிறது. தேவனுடைய ரகசியங்கள் எங்கே இருக்கிறது? அது என்னிடத்தில் இருக்க வேண்டும். தேவனுடைய ரகசியங்களை தேவன் என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலைகளிலே என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ளே இருக்கிறது? தேவனுடைய ரகசியங்கள் எனக்குள்ளே காணப்பட வேண்டும். தேவன் அந்த ரகசியங்கள் என்கிட்ட பேசணும், சொல்லணும். இந்த காரியம் எப்படி, அந்த காரியம் எப்படி, என்னிடத்தில் மனந்திருந்து பேசக்கூடிய நிலைகளிலே என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி சொன்னால் அவங்களுடையதான ஒரு பெரிய ஒரு தியாகம் அதன் பின்பதாக இருக்கிறதை பார்க்கிறோம். ரட்சிப்பு நமக்கு இலவசம். ரட்சிப்பினாலே நாம் இந்த இலவசமாக தேவனுடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியை நாம் இலவசமாய் பெற்றுக்கொள்ள, எல்லாமே இலவசம்தான். ஆனால் தேவனோடு உறவு என்பது அதுக்கு சில தியாகத்தை நம்ம பண்ணி தான் ஆக வேண்டும். சில தியாகத்தை நாம் பண்ணி கொண்டு தான் ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய தியாகங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அவர் இவ்வளவு பெரிய நிலைக்கு வருவதற்கு காரணம் என்று சொன்னால் ஒரு இடத்திலே தேவன் அவனை ஒரு பெரிய தியாகத்துக்கு அவர் அழைக்கிறார். ஆரம்பத்திலே அவனுடைய சொந்தத்தை, இனத்தை, தேசத்தை, ஊரை எல்லாம் விட்டு தான் வந்தார். ஆனாலும் ஆண்டவர் இடத்துல அவர் கேட்கிறாரு, உன்னுடைய ஒரே பேரான குமார் ஏகசுதன் அவனை நீ பலியிட ஆயத்தமா இருக்கிறாயா? அவன் பலியிட ஆயத்தமா இரு. தேவனுக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய உறவுக்காக அவன் அதை செய்ய ஆயத்தமா இருந்ததை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் மரியாளை பார்க்கும்போது கன்னி மரியாளை குறித்து நீங்க பாருங்க. யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் கிடைத்தது. உலக இரட்சகராகிய வார்த்தையானவர் அவருடைய வயிற்றிலிருந்து இந்த உலகத்திற்கு உதித்ததை நாம் பார்க்கிறோமே. எப்படி அந்த கிருபை கிடைத்தது? அவர் ஒரு பெரிய தியாகத்தை அவர் செய்தார். என்னன்னு சொன்னா, கன்னிகா இருக்கிற அவர் பிள்ளை பேர் வரும்போது உலகம் அவளை அவமானமாய் பேசும், கேவலமாய் பேசும். ஆனாலும் பரவாயில்லை, எனக்கு தேவன் தான் முக்கியம் சொல்லி அதற்காக தன்னை இடம் கொடுத்ததை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்க. இப்படிப்பட்ட நிலையிலே தான் இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு வேதத்தில் பார்க்கும்போது அநேக தேவ மனிதர்கள் எல்லாருமே இந்த தேவன் அவளுக்கு கொடுக்கிற பெரிய அந்த மேன்மையான பாக்கியங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் சில தியாகங்களை, யாரும் செய்யாத தியாகங்களை அல்லது விட வேண்டியவைகளை விட்டதினாலே தான் அவர்கள் இப்படிப்பட்ட பெரிய பாக்கியங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்று அனுபவித்திருக்கிறார்கள். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விட வேண்டியவைகளை விடாமல், புறக்கணிக்க வேண்டியவைகளை புறக்கணிக்காமல், தள்ளிவிட வேண்டியவைகளை தள்ளிவிடாமல் தேவனோடு உறவாய் இருத்தல் என்பது கஷ்டமான ஒரு காரியம். அப்போ நமக்கு அதுக்கென்று சில விலைக்கரையும் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில விலைக்கரைகள் செலுத்த வேண்டும். தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நாம் கொடுக்கக்கூடிய விலைக்கரையும் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. தேவன் நம்மிடத்தில் நம்மால் முடியாததை எல்லாம் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் நம்மால் முடிந்த சில காரியங்களை கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையில் சில தேவனோடு உறவை ஏற்படுத்தக்கூடிய சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நாம் செய்துதான் ஆக வேண்டும். செய்யும் போது மாத்திரமே தேவனோடு நெருங்கி வாழுகிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமாக இருக்குமே தவிர மற்றபடி அதெல்லாம் எட்டாக்கனியாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட விலைக்கரையை நாம் செலுத்த வேண்டும்?
என்றால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்திற்கு நேரத்தை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கு நாம் நேரத்தை கொடுத்து தான் ஆக வேண்டும். ஜெபம் என்பது தேவனோடு பேசுதல். தேவனோடு பேசுவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வழிமுறையாக ஆண்டு வைத்திருக்கிறார், ஜெபத்தை வைத்திருக்கிறார். நாம் ஜெபம் செய்வதற்கு நேரத்தை ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு இருக்கக்கூடிய அவசரகரமான ஒரு உலகத்தில் இன்றைக்கு எல்லா மனிதருக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால் நேரம் இல்லை. ஆனால் அந்த நேரத்திலும் நாம ஜெபிப்பதற்கென்று நேரத்தை எடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கெல்லாம் ஒரு ஏதாவது சாதனை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி விருப்பம் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் ஜெபம் என்று சொன்னால் நமக்கு ஒரு அதில் நேரத்தை செல்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆண்டு சொல்றார் பாருங்க, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரமாவது நாம் ஜெபிக்காமல் தேவ சமூகத்தில் நாம் எதிர்பார்க்க முடியாது. அப்போ நமக்கு உறவு வேண்டும் என்று சொன்னால் 1 மணி நேரமாவது நாம் ஜெபிக்க வேண்டும். அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். ஒரு தியாகத்தை நம்ம பண்ண வேண்டும். பக்கத்தை கையை பிடிச்சி சொல்லுவோம், 1 மணி நேரமாவது ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அநேக தேவ மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுக்கு என்று சொல்லி 24 மணி நேரத்தில் தசமபாகம் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுறன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் 1 மணி நேரமாவது நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் ஜெபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் நம்மோடு பேசுவதற்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஒன்று, நாம் தேவனோடு பேசுகிறோம், ஜெபத்தின் வழியாக தேவனோடு பேசுகிறோம். இரண்டாவது, நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், தேவன் பேசுறதை கேட்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத மகத்துவத்தின் வழியாகத்தான் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. தேவன் பேசுவதற்கு நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும், அதை தியானம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நீங்கள் அநேகர் நல்ல வேதத்தை வாசிக்கிறீங்க. வருஷத்துக்கு ஒரு முறை வேதத்தை வாசிக்கிற அநேகர் இருக்கிறீர்கள். வருஷத்துக்கு 2 முறை வேதத்தில் வாசிப்பதற்கு தீவிரமாக வாசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் வேதத்தை தியானம் செய்ய வேண்டும். இது வழியாக தேவன் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? இன்றைக்கு ஆண்டவர் என்னோட என்ன பேசுகிறார்? அவர் நான் என்ன செய்ய விரும்புகிறார்? எதை விட விரும்புகிறார்? எதை எப்படி நடக்க விரும்புகிறார்? இதை நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கேட்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும். நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு உள்ளதான உறவுக்கு நாம் வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். தேவன் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் விசுவாசிகள் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தரை பேசும்போது என்ன பேசணும்னா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறப்பல, இன்னைக்கு தேவனோடு பேசினீங்களா? இன்றைக்கு தேவன் உங்கள்கிட்ட பேசினாரா? தேவன் என்ன பேசினார்? பக்கத்தில் கேளுங்க பார்ப்போம். இன்றைக்கு நீங்கள் தேவனோடு பேசுனீங்களா? தேவன் உங்கள்கிட்ட பேசினாரா? அதான் இல்லையே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமை இருந்தானே, திங்கக்கிழமை இருந்தானே, செவ்வாய்க்கிழமை இருந்தானே, எல்லா நாட்களும் என்ன செய்யணும்? தேவனை நம்மோடு பேசணும். பார்த்து அதை கேளுங்க. இன்றைக்கி ஜெபம் பண்ணீங்களா சிஸ்டர்? இன்னைக்கு வேதத்தை வாசிங்களா? தேவன் உங்களோட பேசினாரா? இது நம்முடைய வாழ்க்கையின் முறையாக நினைத்து கொள்ள வேண்டும், மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த வேதத்தை, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம். தேவன் நம்முடைய இருதயத்தில் பேசுகிறார், உணர்த்துகிறார். உணர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குற்றங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்களை தேவன் நமக்கு உணர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஏன் அநேகர் பைபிளை வாசிக்கிறது இல்லைன்னா,
அது ஏதாச்சும் நம்மளை அடிச்சது, ஏதாச்சும் நம்மகிட்ட சொல்லுது. வேதத்து மூலம் கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறார், நம்முடைய மனசாட்சியை குத்துது. ஏன் அநேக சமயங்கள் பிரசங்கத்தை சரியாக கவனிக்கிறது இல்லை. அந்த பிரசங்கம் நம்ம இருதயத்தை என்ன செய்கிறது? அந்த வார்த்தை நம்மை குத்துகிறது. ஏன் அது அப்படி என்ன கூடாது? தேவன் என்னோடு கூட பேசுகிறார். அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்களேன், அந்த தவறை விட்டு, அந்த பாவத்தை விட்டு, அந்த குற்றத்தை விட்டு உடனே மனம் திரும்பிடணும். அல்லேலூயா. இந்த தியாகத்தை செய்யாமலாம் என்ன செய்ய முடியாது? தேவனோடு பேச முடியாது. ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன் சொல்லுவோமா? என்ன சத்தம் வர மாட்டேங்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ தேவன் நம்மோட பேசுவார். என்கிட்ட நீங்கள் நினைப்பீங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்ணிட்டேன், ஞானசம் எடுத்துட்டேன், நான் என்கிட்டலாம் ஒரு பாவமே இல்லை, ரொம்ப நல்லது. நீங்கள் 100% எந்த ஒரு பாவம் இல்லாத பரிசுத்தராக இருப்பீங்கன்னு ரொம்ப சந்தோஷமானது தான். ஆனால் நீங்கள் சொல்கிற சின்ன சின்ன கோபம், எரிச்சல், பொறாமை, ஒருவரை பற்றி இன்னொருத்தரை பேசுதல், மற்றவங்களை குறைச்சு மதிப்பிடுதல், இதெல்லாம் பாவம் இல்லையா? இதெல்லாம் கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார் இல்லையா? ஒரு சகோதரன் நீ பேசாமல் இருக்கலாம் இல்லையா? அதை கர்த்தர் பேசுவார் இல்லையா? ஏன் பேசாமல் இருக்க? ஒப்புரவாக சொல்கிறார் இல்லையா? ஒப்புரவாகணும்ல. பக்கத்தில் சொல்லுங்க, ஒப்புரவாகணும்ல, ஒப்புரவாகணும்ல. ஒப்புரவாகாமல் கர்த்தர் எப்படி பேசுவார்? நம்மோட ஐக்கியமாக இருக்க முடியும். இது நான் செய்யணும்ல. இந்த பாவங்களை, குற்றங்களை என்ன செய்யணும்? நம்ம அறிக்கை செய்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மன்னிக்க வேண்டும். தேவனோடு உறவு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் மன்னித்தல் நமக்குள்ள இருக்கணும், மன்னிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பாஸ்டர், நீ எல்லாம் சொல்றதுதான் சரியா தான் இருக்குது, ஆனால் இது மட்டும் முடியாது. இது முடியாதுன்னா தேவனோட உறவு முடியாதே. மன்னிக்கிற இருதயம் நமக்குள்ள இருக்கணும். மன்னிக்கிற இருதயம் இருக்கணும். யாரை மன்னிக்கணும்? பக்கத்தை கேளுங்க, யாரங்க மன்னிக்கணும்? யாரங்க மன்னிக்கணும்? ஒன்றா இருக்கிறவங்கள தான் முதல்ல மன்னிக்கணும். உன் சத்துருவை மன்னிக்கிறது இருக்கட்டும், மனைவியை மன்னிக்க பழகணும், கணவனை மன்னிக்க பழகணும், சகோதரர்களை மன்னிக்க பழக வேண்டும், சகோதரிகளை மன்னிக்க பழக வேண்டும், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, இவங்களெல்லாம் மன்னிக்க பழகணும். ஏதாவது ஒரு விதத்தில் யாரும் மூலமாக நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். அப்போ மன்னிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, ஆண்டவரே நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறையா? ஆண்டவர் சொல்ற, இல்லப்பா மன்னிச்சுக்கிட்டே 7 முறை மன்னிக்கணும். மன்னித்தல் நமக்கு, மன்னிக்காம தேவ சமூகத்தை நினைச்ச முடியாது, பண்ண முடியாது. சில தியாகங்களை பண்ணி மன்னிக்கணும். தேவனோட உறவாக இருக்க வேண்டுமென்றால், ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மோடு பேச வேண்டுமானால், கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் மன்னிக்கிற இருதயம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். நான் ஷார்ட்டாக ஒரு காரியம் ஒரு மன்னிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு காரியத்தை நான் சொல்லித்தரேன் பாருங்க. இவங்களை பார்த்தாலே எனக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே ப்ரெஷர் ஏறுது, அப்படியே ஆளை பார்த்தோன்னே. ஏன்னா அவ்வளோ விருப்பு இருக்குது, கசப்பு இருக்கிறது. ஆனால் இப்படி இருந்தால் எப்படி தேவனோட ஐக்கியமாக இருக்க முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். ஒரு காரியம், யார் ஒருவரை நினைத்தா உங்களுக்கு வெறுப்பு, கோபம், எரிச்சல் வருதோ, மன்னிக்க முடியலையோ, அவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. அந்த எரிச்சல் போயிடும், கசப்பு போயிடும், அவங்க மேலே அன்பு தானாக வர ஆரம்பிக்கும். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. என்ன செய்யணும்? யார் மேலாவது வருத்தம் இருக்குன்னா, கசப்பு இருக்குன்னு சொன்னால் அவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. அவைகள் எல்லாம் போய்விடும். அவர்களை மன்னிங்கள். எத்தனை முறை மன்னிக்கணும்? எத்தனை முறையெல்லாம் மன்னிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய உறவை தடை செய்யாதிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அடுத்து பார்த்தீங்கன்னா, சுயத்தை மறக்க வேண்டும். சுய வெறுப்பு, சுய மறுத்தல் நமக்குள் இருக்கு. நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்னா, நமக்கு பிரியமானதை தான் நம்ம செய்வோம். அப்படித்தானே? நமக்கு பிரியமானதை தான் நம்ம செய்வோம். ஆனால் இதை நமக்கு பிரச்சனை. குடும்பங்களில் ஏன் பிரச்சனை வருது?
உறவுகளில் ஏன் பிரச்சனை வருது? ஏன்னு சொன்னால் நமக்கு பிரியமானதைத்தான் நாம் செய்ய விரும்புகிறோம். ஆனால் இல்லை, தேவன் விரும்புகிறது எதுவோ அதை நான் செய்வேன். இந்த காரியத்தில் தேவன் எதை செய்ய விரும்புகிறார் அதை நான் செய்வேன். என் விருப்பம் முதலிடம் கிடையாது, கர்த்தருடைய சித்தத்துக்கு முதலிடம். அல்லேலூயா, ஆமென். நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். தேவ சித்தத்துக்கு முதல்ல கொடுக்கு. தேவன் இந்த இடத்தில் எதை செய்ய விரும்புகிறார், இது எப்படி நடக்க விரும்புகிறாரோ அதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கிறது. என்னவென்றால் பரிசுத்த வாழ்க்கை. தேவன் சொல்கிறாரு, நான் பரிசுத்தர் ஆகியினால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஆண்டவர் சொல்ற ஒரு அடையாளம் சொல்கிறார், தன்னுடைய அடையாளத்தை சொல்கிறாரு. நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பரிசுத்தர். பரிசுத்தர். நீ என்னோடு நெருக்கமாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். பரிசுத்தப்படுத்திக்கொள். தொடர்ந்து பாவத்தில் வாழாதே. பாவத்தில் வாழாதே. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. உலகம் பூரா அப்படித்தான் இருக்குது. அசுத்தத்தில் அருவருப்பு இருக்குது. நான் செஞ்சால் என்ன தப்புன்னு நினைக்காது. இல்லை, அவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவன் உலகத்தில் பிசாசோடு நெருங்கி வாழுகிறான். நாமோ சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தராகிய இயேசுவோடு நாம் நெருங்கி வாழுகிறோம். அப்படியானால் அவர் பரிசுத்தமாக இருக்கிறபடி, அவருக்கு ஏற்றபடி நம்மை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஒரு நாள் ஒரு இளம் வாலிபனுக்கு ஒரு மூத்த போதகர் ஒரு பாடம் எடுத்தார். ஒரு சின்ன பாடம் தான், ஆனால் முக்கியமான ஒரு பாடம். தேவன் அந்த இளம் வாலிபனை தேடி வருகிறார். தேடி வருகிறார். தேடி வரும்போது அவரை பேர் சொல்லி கூப்பிடுகிறார். கூப்பிடும்போது இவருக்கு அது புரியலை. அப்போது அந்த மூத்த போதகர் சொல்லித்தராரு, நீ என்ன சொல்லணும் தெரியுமா? சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் சொல்லுங்கள், நான் அதன்படி நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஏலி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். அந்த பாடத்தை அப்பொழுதே அவன் பிடிச்சுக்கிட்டு உடனே தேவ சத்தம் கேட்டபோது சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் பேசினான். கர்த்தர் சின்ன பையன்தான், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தபோது தேவன் தொடர்ந்து அவனோடு பேசிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறதை கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருந்தால் தேவன் நிறையா பேசுவார். அவர் சொன்னதை செஞ்சீங்கன்னா ரொம்ப பேசுவார். அவருக்கு அவர் சொல்கிறதை கேட்டு செய்வதற்கு ஆட்கள் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன் நீங்களும் இருக்கக்கூடாது? ஏன் நீங்களும் நானும் தேவனோடு அப்படி நெருங்கி பழகக்கூடாது? நாம் நேசிக்கிற, நாம் சேவிக்கிற, ஆராதிக்கிற, ஊழியம் செய்கிற ஆண்டவர் ஜீவனுள்ளவர். அவர் ஜீவனுள்ளவர். இன்றைக்கும் அவர் நேசிக்கிறவர், நெருங்கி பழக விரும்புகிறவர், நம்மோடு உறவாட விரும்புகிறவர். நம்முடைய துக்கங்களிலும் சந்தோஷங்களிலும் மேன்மைகளும் எல்லாவற்றிலும் கூட இருந்தவை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகினாலே நாம் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்திலே, ஆண்டவரே நீ சொல்லும், நான் கேட்கிறேன். என்ன சொன்னாலும் செய்வேன் ஆண்டவரே, என்ன செய்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்காக நான் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த இடத்துக்கு வரும்போது தேவன் அவர் நெருங்கி பழக தகுதியான ஆள் இவர்தான் என்பதை கண்டுபிடித்து அறிந்து ஆண்டவர் நம்மோடு இடைப்பட ஆரம்பிப்பார். நம்மோடு வாசம் பண்ண விரும்புவார். அவருக்கும் நமக்கு இருக்கதான் உறவு அற்புதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை பார்க்குறவங்க முகத்தை தான் பார்ப்பாங்க, ஆனால் தேவனோ
உங்கள் இருதயத்தை பார்க்குறார். உங்கள் இருதயத்தை பார்க்குறார். நம்ம எந்த உருவம், நம்ம எப்படிப்பட்ட உருவம், எப்படிப்பட்டதான நம்முடைய காரியம், அதெல்லாம் அன்று பார்க்குறதில்ல. நம்ம இருதயத்தை கர்த்தர் பார்க்குறார். ஆண்டவரே, உம்மோடு நெருங்கி வாழ்வதற்காக நான் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். எதையும் நீங்கள் செய்ய சொன்னால் செய்கிறேன், எதை விட சொன்னாலும் நான் விட்டுறேன். ஆனால் எனக்கு நீங்கள் தான் ஆண்டவரை வேணும், எனக்கு நீங்கள் தான் ஆண்டவரை வேணும்னு சொல்லி நாம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் இந்த நாட்களில் நாம் கேட்போமானால், இந்த நாள் முதற்கொண்டு உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு அது ஒரு பொன்னான உறவாக இருக்கும், விலையேறப்பட்ட உறவாக இருக்கும். அதை பார்த்து மற்றவர்கள் வியக்கக்கூடிய அளவில் உங்கள் வாழ்க்கை இருக்கும். அபிதமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாட்களில் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், ஒரு பேரானமான ஒரு கிறிஸ்தவன்ற வாழ்க்கைக்கு மேலாக என்னை நேசிக்கிற ஆண்டவரிடத்தில் என் நேசத்தை பகிர்ந்து கொண்டு, என்னை நேசிக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, அவரோடு உறவாடி, அவரோடு நடந்து, அவருடைய பிரசன்னத்தில் வாழுகிற வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் சொல்கிறவர்கள். ஆமென். எல்லாம் எழுதி நிற்போமா? எழுத நாம் ஜெபிக்க போகிறோம். Glory to God. E minor. Glory to God. எல்லாம் எழுதி நின்று, இந்த உலகத்தில் இதை காட்டிலும் பெரிய பாக்கியம் உலகத்தில் கிடையாது. தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அந்த பிரசன்னத்தை உணர்ந்து பார்த்துட்டீங்க, அவரோடு இருக்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. நீங்கள் தேவனோடு நெருங்கி வாழ்றதுனால இந்த உலகத்தில் நீங்கள் குறைவான நிலையில் போயிடுச்சு நினைக்க வேண்டாம். தேவனோடு இருப்பேன்னு சொன்னால் அவர் எல்லா நிலைகளிலும் உங்களை உயர்த்த, உங்களை மேன்மைப்படுத்த, கனப்படுத்த அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரே, நீங்கள் வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரே. நான் உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே, நீ என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே, உம்மோடு நெருங்கி வாழ வேண்டும் ஆண்டவரே. E minor. Glory to God. Glory to God. இயேசுவே உமது மதுர மொழி என் காதுகள் கேட்கட்டுமே. இயேசுவே உமது மதுர மொழி என் காதுகள் கேட்கட்டுமே. தினந்தோறும் பேசிடுமே சித்தம் செய்யவே. எல்லா ஆண்டு கேட்போம். தினந்தோறும் பேசிடுமே சித்தம் செய்யவே. உம்மில் மகிழ தினம் மகிழ கிருபை தாருமே. உந்தன் மகிமை என் கண்ணால் காண கிருபை தாருவே. அன்பரும் நண்பரும் நீரே, என் ஆண்டவரும் நீரே. அன்பரும் நண்பரும் நீரே, என் ஆண்டவரும் நீரே. வாரும் நேசரே தனித்திருப்போ, உறவாடி மகிழ்ந்திருப்போ. வாரும் நேசரே தனித்திருப்போ, உறவாடி மகிழ்ந்திருப்போ. உம்மில் மகிழ எஸ் லார்ட் கிருபை தாருமே. உந்தன் மகிமை என் கண்ணால் காண கிருபை தாருவே. உம்மில் மகிழ, உம்மில் எல்லாம் சேர்ந்து
மகிழ கிருபை தாருவே. என் கண்ணால் காண இயேசுவே உமது மதுரமொழி, இயேசுவே உமது மதுரமொழி என் காதுகள் கேட்கட்டுமே. உள்ளத்தின் ஆழத்து பேர் சொல்லுவோம். இயேசுவே உமது என் காதுகள் கேட்கட்டுமே. தினந்தோறும் பேசிடுமே சித்தம் செய்யவே. தினந்தோறும் பேசிடுமே சித்தம் செய்யவே. எல்லா கைகளை நல்லா உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. தினந்தோறும் உம்மோடு நான் பேசணும் ஆண்டவரே. நீர் என்னோடு பேசுறதை கேட்கணும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் வாழணும் ஆண்டவரே. உம்மோடு கூட நடக்கணும் ஆண்டவரே. இயேசு என்னோடு, இயேசு என்னோடு, நான் இயேசுவோடு. எல்லாம் சொல்லுங்க. இயேசு என்னோடு, நான் இயேசுவோடு. இயேசு என்னோடு, நான் இயேசுவோடு. அல்லேலூயா. உம்மிலே 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 இணைந்திருக்கிற, உம்மோடு இணைந்து நாளுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது, உலாவிக் கொண்டிருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லும். ஆண்டவரே நான் இருக்கிற ஆண்டவரே, உம்மோடு நெருங்கி வாழ்வதற்காக எந்த தியாகத்தை நான் செய்வேன் ஆண்டவரே. நீ மாத்திரம் எனக்கு போதும், நீர் மாத்திரம் போதும். எனக்குள்ள புதிய அனுபவம் வரட்டும் ஆண்டவரே, புதிய அனுபவம் வரட்டும் ஆண்டவரே. அனைத்து நம்ம உம்மோடு நெருங்கிற வாழ்கிற வாழ்க்கை, 24 மணி நேரங்களும் உம்மோடு நெருங்கி ஒரு வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை எனக்குள்ள வரட்டும். விட வேண்டியவர்களை விடவும், செய்ய வேண்டியவர்களை செய்வதற்கும் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.